ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு எய்ம்ஸ், ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் யானம், இஎஸ்ஐசி மற்றும் வேரியஸ் மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸில் இருக்கக்கூடிய நர்சிங் ஆஃபீஸர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்செட் 9, அதாவது நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் மூலியமாக நர்சிங் ஆஃபீஸரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. லெவல் 7 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் வந்து குரூப் பி போஸ்ட்டு. 4600 வந்து கிரேட் பே. பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அல்லது டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 50 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசிக்கு 3000 ரூபாய், எஸ்சிஎஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு 2400 ரூபாய், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 2400 ரூபாய், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி ஒன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு அந்த அமௌண்ட்டு 2400 ரூபாய் ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 11/8/2025. மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ஈஸி. சரிங்களா? ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 வருடம், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 10 வருடம், பிடபிள்யூடியில் ஓபிசி கேண்டிடேட்க்கு 13 வருடம், பிடபிள்யூடியில் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு 15 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் சரி, கேட்டகரி சர்டிஃபிகேட்டும் சரி ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய டேட்ஸு அதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் வச்சுட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன்னா எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை பார்த்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? www.aimsexams.ac.in வெப்சைட்டில் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வச்சு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்க்ரைப் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரொசீஜர் செப்பரேட். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் பொழுது அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம். நார்செட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜில் இருக்கும். அதாவது ஒன்று வந்து ப்ரிலிமினரி, இன்னொன்று வந்து மெயின்ஸு. ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும். 100 கொஷின் இருக்கும், 100 மதிப்பெண். தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு கொஷினுக்கு 1/3 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். 5 செக்ஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையும் 18 சொல்லிட்டு 5 செக்ஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு செக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க, முடிஞ்சிச்சு டைம் அப்படின்ற மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கலாக க்ளோஸ் ஆகிட்டு அடுத்தது வேறு செக்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த பழைய செக்ஷனை நீங்கள் வந்து வியூ பண்ண முடியாது. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் × 5 மடங்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்டேஜ் 2 நடக்கும். ஸ்டேஜ் 2 முடிஞ்சதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் 180 நிமிஷத்துக்கு எக்ஸாம் இருக்கும். 160 கொஷின் இருக்கும், 160 மதிப்பெண். 1/3 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் போகும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தால். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், அலோகேஷன் வந்து சீட் வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர். எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இதாவது வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன். எய்ம்ஸ் பத்திந்தாவில் 327 வேக்கன்சிஸ் இருக்குது. எய்ம்ஸ் அவந்திபுராவில் 30 வேக்கன்சி இருக்குது. எய்ம்ஸ் புவனேஸ்வரில் 96 வேக்கன்சி இருக்குது. எய்ம்ஸ் டியோகரில் 86 வேக்கன்சி. எய்ம்ஸ் கோரக்பூரில் 36 வேக்கன்சி. எய்ம்ஸ் குவஹாத்தியில் 83 வேக்கன்சி. எய்ம்ஸ் கல்யாணியில்
200 வேக்கன்சி. எய்ம்ஸ் மங்கள்கிரியை பொறுத்த வரைக்கும் 142 வேக்கன்சிஸ். அடுத்தது எய்ம்ஸ் நாக்பூரில் 221 வேக்கன்சி. எய்ம்ஸ் ரேபரேலியில் 44 வேக்கன்சி. எய்ம்ஸ் நியூ டெல்லியில் 350. எய்ம்ஸ் பாட்னாவில் 12. எய்ம்ஸ் ரிஷிகேஷில் 98. எய்ம்ஸ் ராய்ப்பூரில் 110. எய்ம்ஸ் ராஜ்கோட்டில் 130. எய்ம்ஸ் விஜயபூர் ஜம்முவில் 29. NITRDயில் 3. AIIPMR மும்பையில் 1 வேக்கன்சி. CIP ராஞ்சியில் 10 வேக்கன்சி. ஜிப்மர் புதுச்சேரியில் 446 வேக்கன்சி. ஜிப்மர் யானத்தில் 8 வேக்கன்சி. ரிம்ஸ் நிம்பாலில் 33 வேக்கன்சி. LHMCயில் 173 வேக்கன்சி. ESICயில் 832 வேக்கன்சி. டோட்டலாக 3500 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நார்செட் 9ல். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.